எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாவே அரைக்காம இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய முறுமுறுப்பான வடை ரெசிபி அதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எல்லா லேடிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பத்தியான ரிவ்யூவும் இதுல கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. நம்மளோட சூழ்நிலை எளிதா இருக்கும்போது நம்ம யாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியறது இல்ல. ஆனா நம்மளோட சூழ்நிலை கடினமாகும் போதும் வாழ்க்கையில சவால்கள் அதிகமாகும் போதும் நம்ம யாரு, நம்மளோட வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். சோ எதுக்குமே கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில தொடர்ந்து போராடுங்க, ஒரு நாள் வெற்றி கண்டிப்பா நிச்சயம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு அப்புறமா பொடிசா கட் பண்ண முட்டைக்கோசையும் அதே கப்ல அளந்து எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சமா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் விரவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைங்க, அப்போ தான் மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா கடகடன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு வந்து தண்ணி ஆயிரும். ஸோ வடை தட்டுறதுக்கு ஷேப்பாக வராது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து வடையாக தட்டி போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு வாழை இலையில் வச்சு தட்டி நான் எடுத்து போடுறேன். உங்ககிட்ட அது இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி அந்த மாதிரி தட்டி போடலாம். அப்படி இல்லைனா நார்மலாக உங்களுக்கு கையிலேயே தட்ட தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கையிலையும் கூட தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் தட்டி போட்டதுக்கு அப்புறமா உடனே கரண்டி போட்டு கிளறாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான அந்த ஹீட்டில் வந்து நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் சூப்பராக நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுங்க. சில பேருக்கு அந்த முட்டைக்கோஸோட பச்சை ஸ்மெல் வந்து பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த முட்டைக்கோஸை வந்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இது மாதிரி செய்யுங்க. அந்த ஸ்மெல் வந்து வராது, பச்சை ஸ்மெல் வராது. இது கூடவே உங்களுக்கு வந்து பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் வடை சூப்பராக முறுமுறுப்பாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வடைக்குன்னு நம்ம வந்து மாவுலாம் அரைக்க தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் வடை, இன்ஸ்டண்ட்டான வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள ரிவ்யூவும் பார்த்துடலாம். இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம்லாம் எதுவுமே கிடையாது. பர்சனலாக இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். அதை பற்றின ரிவ்யூ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் கட்டர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா கீழே வந்து நம்ம ஃப்ளோரில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது நல்ல ஸ்டிஃபாக இருக்கணும், கீழே அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் இதோட மூடி, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு குச்சி மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அது எதுக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பிளேடு இருக்கும். இந்த மாதிரி பிளேடு ஷேப் வந்து இந்த ஃபேன்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சிருக்கும். அதனால வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சூப்பராக கட் பண்ணும். இந்த பிளேடும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நமக்கு வந்து துருப்பிடிக்கலாம் செய்யாது. அப்புறமா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பவுல் வந்து இதில் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான பவுல் இது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு இந்த பிளேடை வந்து உள்ளே வந்து நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படி பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட அந்த பவுலோட சென்டரில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி காமிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக போடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கணும். உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மூடியில் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த உள்ளே இருக்கிற பிளேடில் இருக்கிற சென்டரில் கரெக்டாக சென்டராக வச்சுட்டு அந்த மூடியை வந்து நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான். அது வந்து நல்லா போய் அதில் பிளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெளியில் இருக்கிற இந்த கைப்பிடியை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா அந்த பிளேடு வந்து அழகாக நமக்கு வந்து சாப் பண்ணி கொடுத்துரும் காய்கறிலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணியிருக்கு. இதை விட உங்களுக்கு வந்து பொடிசாக வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் தக்காளியும் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் கட் பண்ணலாம். நீளமாக இருக்கிற பீன்ஸ், அவரைக்காய் அந்த மாதிரி காய்கறி வந்து நம்ம கட் பண்ணும்போது ஷேப்பாக கிடைக்காது, பட் அதையும் கட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ரெசிபியில் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்தேன் இல்லையா, அதுவும் கூட இதில் கட் பண்ணது தான். முக்கியமாக இந்த ப்ராடக்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து கரண்ட்லாம் தேவையே இல்லை. கரண்ட்டே இல்லைனாலும் நம்ம இதில் வந்து கட் பண்ண முடியும். இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு, காலையிலேயே அறக்க பறக்க சமையல் பண்ணுறவங்களுக்கு, அப்புறமா வயசானவங்க நின்றுட்டே ரொம்ப நேரம் காய்கறிலாம் கட் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம்லாம் கிடையாது. இது பர்சனலாக நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வாங்கி 1 இயர் இருக்கும் கிட்டத்தட்ட. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதனால தான் இதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குற யாருக்காச்சும் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது நோவா பிராண்ட். நீங்கள் இதே பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட்ல வேணாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையே போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்கும்போது நீங்களும் ஒரு தடவை ரேட்டிங் ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.